விஷயம். ஓகேவா? சோ இப்போ நம்ம படிச்ச இதுல இருந்து மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷனை வந்து நம்ம என்ன பண்ணலாம், டிரைவ் பண்ணலாம். சோ இப்போ ஒரு சர்க்யூட் எடுத்திருக்கிறோம். ஒரு 10 வோல்ட் பேட்டரி. நம்ம அங்க படிச்சது மாதிரி கரண்ட் டிவைட் ஆகல, அது சேம் கரண்ட் ஐ. ஆனா வோல்டேஜ் வந்து V1 V2 V3 அப்படின்னு டிவைட் ஆகுது இல்லையா? சோ டிவைட் ஆகுது அப்படின்னா இந்த டிவைட் ஆன 3 வோல்டேஜ் நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு டோட்டல் வோல்டேஜ் V கிடைக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணலாம், V ஈக்குவல் டு V1 பிளஸ் V2 பிளஸ் V3. சோ இப்ப நம்ம எங்க என்ன கண்டுபிடிக்க போறோம்னா ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸுக்கும் அக்ராஸா டிராப் ஆன வோல்டேஜ் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க போறோம். சோ அப்ப ஃபர்ஸ்ட் வந்துட்டு V1 என்ன, அப்புறம் V2 என்ன, V3 என்னன்னு கண்டுபிடிக்க போறோம். எதுல இருந்து கண்டுபிடிக்க போறோம், நமக்கு தெரிஞ்ச இந்த ஓம்ஸ் லால இருந்து கண்டுபிடிக்க போறோம். V ஈக்குவல் டு IR. ஸோ ஃபர்ஸ்ட் அக்ராஸ் ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன வரும், வோல்டேஜ் V1 ஈக்குவல் டு கரண்ட் வந்துட்டு I தான், ஆனா ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டர் வந்து R1. அப்போ V1 ஈக்குவல் டு I இன்டு R1. அதே மாதிரி 3 ரெசிஸ்டருக்கு வந்து நம்ம எழுத போறோம். ஸோ V ஈக்குவல் டு IR1 பிளஸ் IR2 பிளஸ் IR3 அப்படின்னு நமக்கு கிடைக்குது. ஓகேவா? சோ இப்போ என்ன அப்படின்னா V அப்படிங்கிறது டோட்டல் வோல்டேஜ். டோட்டல் வோல்டேஜ்னா டோட்டல் கரண்ட் இன்டு டோட்டல் ரெசிஸ்டன்ஸ். ஸோ ரெசிஸ்டன்ஸ் இங்க 3 இருக்கு, 3 சீரீஸ்ல கனெக்ட் பண்ணிருக்கிறதுனால அந்த டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் ஆர் ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்ம ஜஸ்ட் RS அப்படின்னு நம்ம டினோட் பண்றோம். ஸோ IRS ஈக்குவல் டு I இன்டு R1 பிளஸ் R2 பிளஸ் R3. காமனா இருக்கிறது என்னது, கரண்ட் I. ஸோ அந்த ரெண்டு கேன்சல் ஆகி போயிடும். இப்போ நமக்கு டோட்டல் ரெசிஸ்டன்ஸ், இந்த சர்க்யூட்டோட டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் கிடைக்குது. சர்க்யூட்டோட டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் என்ன, எல்லா இண்டிவிஜுவல் ரெசிஸ்டன்ஸையும் நம்ம என்ன பண்ணணும், சம் பண்றோம். இப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி இந்த சர்க்யூட்டோட டோட்டல் ரெசிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கலாமா, ரொம்ப ஈஸி இல்லையா? 3 ரெசிஸ்டன்ஸ் என்ன பண்ணா போதும், ஜஸ்ட் ஆட் பண்ணா போதும். அப்போ 5 பிளஸ் 3 பிளஸ் 2 என்ன வரும், ஆன்சர் 10. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இந்த சர்க்யூட்டோட டோட்டல் ரெசிஸ்டன்ஸ். இதுல இருந்து நம்ம ஒரு ரெண்டு கன்க்ளூஷன்ஸ் வந்து கொண்டு வரலாம். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா, டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது சம் ஆஃப் த இண்டிவிஜுவல் ரெசிஸ்டன்ஸ். ஓகேவா, நம்ம படிச்சது மாதிரி. செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த டோட்டலா நமக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிடைச்சிருக்கு இல்லையா, 10 ஓம். இந்த 10 ஓம் அப்படிங்கிறது இண்டிவிஜுவல் ரெசிஸ்டன்ஸ் கம்பேர் பண்ணும்போது எப்படி இருக்கு, ரொம்ப ஹையா இருக்கு. ஓகேவா? சோ இப்படி இந்த டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் ஹையா இருக்கிறதுனாலதான் நமக்கு என்ன ஆச்சு, ஃப்ளோ ஆஃப் கரண்ட் வந்து டிக்ரீஸ் ஆச்சு. இதுதான் வந்து சீரீஸ்ல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ரிசல்ட். ஓகே.